வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, நம்மளை நாம் அப்கிரேட் பண்ணிக்கிறோமா டவுன்கிரேட் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. நாம் எல்லாரும் திங்க் பண்ணுறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு பிஇ படிச்சிருந்தாலும் சரி, ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமா படிச்சிருந்தாலும் சரி, ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கறது தான் நமக்கு இமேஜ் அப்படின்னு ஒன்று நினச்சிக்கிறோம். இது நம்மளுடைய அறியாமை. ரெண்டாவது காலேஜ் முடித்த உடனேயே 17,000 ரூபா சம்பளம் தர்றாங்க அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு பெரிய அசம்பிளி கம்பெனியில், கார் தயாரிக்கிற கம்பெனி, 2 வீலர் தயாரிக்கிற கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். மூணாவது, அவங்களுடைய பெரிய பொசிஷன் தர்றாங்க, QA/QC இன்ஜினியரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன் தர்றாங்க. ரெண்டாவது, ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. கூட்டல் பெருக்கல் இதெல்லாம் கிடையாது. ஸோ வேலையும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வேலையில் ஜாயின் பண்ணுறோம். அது அப்ரண்டிஸு, QA/QC ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறோம். ஆனால் 2-3 வருஷம் அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதனுடைய ஆக்சுவல் வேலை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ ஐடிஐ டிப்ளமா முடித்தவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அசம்பிளி செக்ஷனில் வேலை பார்க்குறீங்க. இது புது காம்பனண்ட். அது நீங்கள் அசம்பிள் பண்ணுவீங்க. இல்லைன்னா ஆட்டோமேஷன், ஃபுல்லி ஆட்டோமேஷனில் அது அசம்பிளி பண்ணும். நீங்கள் விசுவல் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பீங்க. அல்லது செமி ஆட்டோமேஷனில் நீங்களும் ரோபோட்டிக்கும் கலந்து வேலையை செய்வீங்க. இது புது காம்பனண்ட். அசம்பிள் பண்ணுறதுல அது ஒரு பெரிய வேலையே கிடையாது. அதே மாதிரி QA/QC இன்ஜினியர் அப்படிங்கிறது அது ஒரு விசுவல் இன்ஸ்பெக்ஷன், ஒரு சாதாரண ஒரு ஸ்டோர் ஹெல்ப்பர் செய்கிற வேலை தான். ஆனால் அங்கே உங்களுடைய பொசிஷனுக்கான பேர் QA/QC இன்ஜினியர் சொல்லி பெருசாக வச்சுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் விருப்பப்பட்டு படித்த உடனேயே இந்த மாதிரி பெரிய கம்பெனி 17,000 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க. கடைசியில் என்ன ஆகுது? இது நீங்கள் 2 வருஷமோ 3 வருஷமோ அங்கே வேலை பார்த்துட்டு வெளியே வரும்போது டெக்னிக்கலாவோ எந்த வகையிலையும் நீங்கள் டெவலப் ஆகாமல், நீங்கள் அங்கே 17,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்த நீங்கள் வெளியில் வந்தால் உங்களுக்கு 8,000 ரூபா சம்பளத்துக்கு நீங்கள் டீக்ரேட் ஆகியிருப்பீங்க. ஆனால் அதுவே உள்ளூரில் ஒரு ஒர்க் ஷாப், சின்ன ஒர்க் ஷாப், ஒரு டீசல் மெக்கானிக் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துருந்தீங்கன்னா, அங்கே சட்டையில், கையில், மேலே எல்லாமே கிரீஸ் படும், அழுக்கப்படும். ஆனால் அந்த மெக்கானிக்கிட்ட நீங்கள் சேர்ந்து வேலை பார்க்கும்போது நீங்கள் ஒரு டீசல் பெட்ரோல் மெக்கானிக்காக நீங்கள் உருவாகலாம். மினிமம் 2 வருஷம் ட்ரைனிங்கில் நீங்கள் நல்லா வேலையை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபா. அவர் ஒரு டீசல் மெக்கானிக்கிட்ட ஆரம்பத்தில் நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு 8,000 ரூபா தருவார். 2 வருஷத்தில் நீங்கள் முழுசாக நீங்கள் வேலையை கற்றுக்கிட்டிங்கன்னா 30,000 40,000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம். இது அப்கிரேட் பண்ணிக்கிறது. இன்னும் சொல்ல போனோம்னா, டீசல் மெக்கானிக்கில் அதில் ஒரு பம்பு ஒன்று இருக்கும், டீசல் பம்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டீசலுங்கிறது ஹெவி எக்யூப்மெண்ட்டு, ஹெவி மிஷினரி. ஸோ அதுக்கு அந்த டீசலை இழுத்து தர்றதுக்காக பம்பு ஒன்று இருக்கும். இந்த டீசல் பம்பு மெக்கானிக்கு வேலையெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா மினிமம் 50,000 ரூபா சம்பாதிக்க முடியும். இந்தியாவில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஒரு கேரேஜில் நீங்கள் வேலை பார்க்கும்போது 30,000 ரூபா சம்பளத்துக்கு உங்களுக்கு கேரண்டி. இதையே டீசல் பம்பு ரிப்பேர் பண்ண வேலை தெரிஞ்ச ஒரு டீசல் மெக்கானிக்கு, பெட்ரோல் மெக்கானிக்காக நீங்கள் உருவானீங்கன்னா 50,000 ரூபா சம்பளத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். இன்னும் இதை விட இன்னும் சொல்லணும்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னும் ஹைட்ராலிக் மெக்கானிக்கு வேலையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல இதை விட அதிகமான சம்பளம் கிடைக்கும். ஸோ 8லேருந்து 80 இல்லை 18லேருந்து 8 நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணுமா டீக்ரேட் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. இதை விட இன்னும் பெற்றோரும் தன்னுடைய பையன் பிஇ முடித்த உடனேயே 80% மார்க்கில் சென்னையில் இருக்க ஒரு பெரிய கம்பெனியில் QA/QC இன்ஜினியராக வேலை பார்க்குறதா நினச்சிக்கிறீங்க. அது சும்மா ஒரு சாதாரண ஸ்டோர் ஹெல்ப்பர் செய்கிற வேலையை தான் அங்கே QA/QCன்னு சொல்லிட்டு பதவிக்கு பெருசாக வச்சுருக்காங்க. பேரு தான் பெத்த பேர், ரிசல்ட் ஒன்றும் கிடையாது. அது டீக்ரேட் தான், வெளியே வருவீங்க. நன்றி, வணக்கம்.